அண்மைச் செய்தி. செங்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியரை கண்டித்து மாணவிகள் போராட்டம் நடத்தி வந்தனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுந்தர் மகேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுந்தர் மகேஷ், கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டையில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, இந்த மேல்நிலைப்பள்ளியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒரு பாட்டில், வாசனை திரவிய பாட்டில் விழுந்து உடைந்ததன் காரணமாக 14 மாணவிகள் மயக்கமடைந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இந்த சூழ்நிலையில் இன்று அதிகாலையில் அந்த பள்ளிக்கு வரக்கூடிய மாணவிகள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பள்ளிக்கு வரக்கூடிய சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தை தொடர்ந்து 2 மணி நேரமாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அவர்கள் வைத்த கோரிக்கையாக இங்கு நடைபெற்ற அந்த பாட்டில் விழுந்தவுடன் அவர்கள் ஆசிரியர்களிடம் சொன்னதாகவும், ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் இது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் மாணவிகள் மீதே பழி சுமத்துவதை தொடர்கதையாக நடத்தி வந்ததாக மாணவிகள் தொடர் குற்றச்சாட்டை வைத்தனர். இதன் பின்பு அங்குள்ள காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு பின்பும் போராட்டம் தொடர்ந்ததன் காரணமாக சிஇஓ அலுவலகத்திலிருந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதன் பின்பும் தொடர்ந்து போராட்டத்தின் காரணமாக கோட்டாட்சியர் லாவண்யா நேரடியாக மாணவிகளிடமும் அங்கிருந்து பெற்றோர்களிடமும் விசாரணை நடத்தினார். அதன் பேரில் அந்த விசாரணைக்கு பின்பாக அவர்கள் வைத்த கோரிக்கையான வகுப்பறைகள், கழிப்பறை, கூடங்கள், இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பேசும் விதங்கள் உள்ளிட்டவை குறித்தும் தலைமை ஆசிரியர் உறுதியாக மாற்றப்படுவார் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்து அவர் வெளியிட்டார். அதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுப்பதாக தெரிவித்ததன் பேரில் மாணவிகளை அவரே கையை பிடித்து இழுத்து கொண்டு பள்ளிக்கு வாருங்கள் என்று அனைத்து மாணவிகளையும் அழைத்து பள்ளிக்குள் தற்போது அமர வைத்துள்ளார். தற்போது இந்த போராட்டம் முடிவு பெற்ற போதிலும் இங்குள்ள ஆசிரியர்கள் அனைவரையும் அழைத்து கோட்டாட்சியர் தனியாக தற்போது ஒரு கூட்டத்தை நடத்தி வருகிறார். அதாவது மாணவிகள் கூறிய புகார்களை அடுத்து கோட்டாட்சியர் அங்கு பணிபுரியக்கூடிய அனைத்து ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை வகுப்பறைக்குள் அமர வைத்து அவர்களுக்கு தற்போது விசாரணை மற்றும் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கி வருகிறார் தற்போது பிரியதர்ஷினி. நிச்சயமா பல்வேறு கோரிக்கைகளையும் குற்றச்சாட்டுகளையும் பள்ளி மாணவிகள் முன் வச்சிருக்காங்க. குறிப்பா அலட்சியம் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆசிரியர் மேலேயும் தலைமை ஆசிரியர் மேலேயும் அவங்க தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை முன் வச்ச நிலையில தற்போது தலைமை ஆசிரியர் மாற்றப்படுவார் அப்படிங்கிற உறுதி மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுந்தர மகேஷ்.